விருதுநகர் டு வில்லங்கம் விருதை மகள் கீர்த்தனாவின் சர்ச்சைகள். விருதை மகள் கீர்த்தனா என்ற பெயரில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு பிரபலமான கீர்த்தனாவுக்கு 2026 தேர்தலில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்த சிவகாசி தொகுதி மக்கள் அவரை அமைச்சராக்கி அழகு பார்க்கிறார்கள். எம்எல்ஏவாக வெற்றி பெற்றது தொடங்கி அவரது சர்ச்சை பேச்சுகள் இதோ இன்று அரசு பள்ளியில் செய்த ஆய்வின் மூலம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கின்றன. யார் இந்த கீர்த்தனா? அவங்களோட பிளாஷ்பேக்கை கொஞ்சம் பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்ட கல்லூரியில் இளநிலை கணிதம் பயின்றார் கீர்த்தனா. பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் புள்ளியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றார். அதன் பிறகு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போக வேண்டும் என்ற முயற்சியில் இருந்தவருக்கு ஆந்திர மாநில தேர்தல் சமயத்தில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு வேலை பார்த்த ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமில் வேலை கிடைத்திருக்கிறது. அங்கே டேட்டா அனலிஸ்டாக களத்தில் வேலை பார்த்திருக்கிறார். அதில் அவருக்கு மிகப்பெரிய அனுபவம் கிடைத்திருக்கிறது. சந்திரபாபு நாயுடுவின் வெற்றிக்கு பிறகு துள்ளி குதித்து அந்த வெற்றியை கொண்டாடினார் கீர்த்தனா. அதே அனுபவத்துடன் தமிழ்நாட்டிற்கு வந்தார். இங்கே 2021 தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்தது. அந்த தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஸ்ட்ராட்டஜி வேலை செய்து கொடுத்தது. பிரசாந்த் கிஷோர் டீமில் கீர்த்தனாவுக்கும் சீனியர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதே போல அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் ஐபேக் நிறுவனத்தின் மூலம் திமுகவுக்காக வேலை பார்த்தார். அங்கே ஆதவ் அர்ஜுனாவுக்கும் கீர்த்தனாவுக்கும் நட்பு ஏற்பட்டிருக்கிறது. திமுகவின் வெற்றிக்கு பிறகு ஐபேக் டீம் கலைக்கப்பட்டதும் ஆதவ் அர்ஜுனா தொடங்கிய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் தேர்தல் வியூக வகுப்பு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் கீர்த்தனா. இப்படி 2 தேர்தல்களிலும் வேலை பார்த்த அனுபவத்தை தனக்காக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டார் கீர்த்தனா. கடந்த 2026 தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்பே விருதை மகள் கீர்த்தனா என்ற பெயரில் இன்ஸ்டாகிராமில் களமிறங்கினார். விருதுநகர் மாவட்டம் முழுவதும் சுற்றி வந்து மக்களை சந்தித்து அவர்களுக்கான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல விஷயங்களை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்களாக போட்டிருக்கிறார். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்கள் கூட கூட கீர்த்தனா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சராக உருவாறினார். தன்னுடைய ஃபாலோயர்களை எப்படியாவது ஓட்டுகளாக மாற்ற வேண்டும், தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்ஸ்டா பிரபலமாக வலம் வந்தார். இந்த சூழலில்தான் தமிழக வெற்றி கழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் யார் யாரை வேட்பாளராக களம் இறக்கலாம் என திட்டமிட்டு வந்தனர். ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனாவுடன் கீர்த்தனாவுக்கு இருந்த நட்பு இந்த தேர்தல் வியூகத்தில் ஒர்க் அவுட் ஆகியது. ஆதவ் அர்ஜுனாவின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து சிவகாசி தொகுதியில் வேட்பாளராக களம் கண்டார். இந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக அசோகன் ஆகியோர் களத்தில் இருந்தனர். வழக்கம் போல இன்ஸ்டா ரீல்ஸ் பாணியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய கீர்த்தனாவுக்கு தேர்தல் முடிவு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்தது. சிவகாசி தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அசோகனை விட 16,670 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றதோடு அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜியை 3ஆம் இடத்திற்கு தள்ளினார் கீர்த்தனா. விஜய் அலையினால் இந்த வெற்றி சாத்தியமானதா அல்லது கீர்த்தனாவின் தேர்தல் வியூகத்தால் சாத்தியமானதா என்பது அவருக்கு இன்னும் தெளிவாகாத குழப்பமாகவே உள்ளது. தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கும் அதிர்ச்சியில் இருந்தே மக்கள் இன்னும் வெளியே வரவில்லை. இந்த சூழலில்தான் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக கீர்த்தனாவை தொழில்துறை அமைச்சராக வேறு அறிவித்தார் முதலமைச்சர் விஜய். இளம் பெண் அமைச்சர், யாருக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பு, இதனை பயன்படுத்திக் கொண்டு சக்சஸ்ஃபுல் அமைச்சராக வலம் வருவார் என நினைத்தால் நாள்தோறும் சர்ச்சைகளில் சிக்கி சர்ச்சை அமைச்சராக வலம் வருகிறார் கீர்த்தனா. முதல் சர்ச்சையே மொழி பிரச்சனையில் தொடங்கியது. மே 10ஆம் தேதி தேசிய ஊடகத்திற்கு பேட்டியளித்த கீர்த்தனா ஹிந்தி மொழியில் பேசியது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக வெடித்தது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ தமிழ் மொழியை பிரதானப்படுத்தாமல் பிறமொழியில் பேசுகிறார் என்ற குற்றச்சாட்டை சமூக வலைதளங்களில் பலரும் முன்வைத்தனர். ஆனால் கீர்த்தனாவோ, எனக்கு 5 மொழிகள் தெரியும், எனது கட்சியின் பிரதிநிதித்துவத்தை இந்தியா முழுவதும் வெளிநாடுகளில் கூட பரப்ப விரும்புகிறேன், அதனால்தான் இந்தியில் பேசுகிறேன் என பதிலளித்து மேலும் சர்ச்சையானது. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை பிரதானப்படுத்தி பேசும் தவேகாவை சேர்ந்த ஒரு அமைச்சரே இந்தியில் பேசுவதா என வெளுத்து வாங்கினர் நெட்டிசன்கள். கடந்த மே 13ஆம் தேதி மீண்டும் ஒரு சர்ச்சை. பத்திரிகையாளர் சந்திப்பில் மாற்றுத்திறனாளிகள் என்ற வார்த்தைக்கு பதிலாக
ஊனமுற்றவர்கள் என்ற சர்ச்சைக்குரிய வார்த்தையை பயன்படுத்தியதால் மீண்டும் நெட்டிசன்களிடம் விமர்சனத்திற்கு ஆளானார். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில்துறை முதலீடுகள் எல்லாம் அண்டை மாநிலமான ஆந்திராவுக்கு போகிறது. தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர் என்னதான் செய்கிறார் என ஊடகங்கள் தொடங்கி சமூக வலைதளங்கள் வரை பல தரப்பினரும் கேள்வி எழுப்பிய நிலையில் இந்தா அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் என கோட் சூட் அணிந்து கொண்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு வெளிநாட்டு தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்தார். நம்முடைய ரீல்ஸ்களை பார்த்து இத்தனை லட்சம் மக்கள் ஓட்டு போடும் போது தொழில்துறை அமைச்சராக நான் போடும் ரீல்ஸை பார்த்து வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்ய வரிசையில் வந்து நிற்காதா என்ன என நினைத்திருப்பார் போல. நல்லவேளை இன்ஸ்டாகிராமில் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொலாபரேஷன் ரெக்வெஸ்ட் அனுப்பாதவரை தமிழ்நாடு தப்பியது. அடுத்த சம்பவம் சர்ச்சையை கடந்து மிகப்பெரிய கோபத்தை மக்களிடையே உருவாக்கியது. கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது சிரித்துக்கொண்டே செய்தியாளர்களை சந்தித்ததோடு ஏதாவது அரசு சம்பந்தமான கேள்வி இருந்தா கேளுங்க, இதை பத்தியெல்லாம் எங்கிட்ட கேட்காதீங்க என அவர் சொன்ன பதில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஒரு பக்கம் சர்ச்சையான கண்டென்ட்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் மக்களை என்டர்டைன்மெண்ட் செய்வதற்கு ஒரு தனியார் கல்லூரி விழாவில் தளபதி கச்சேரி பாடலுக்கு டான்ஸ் ஆடி அனைவரையும் மகிழ்வித்தார். ஆனால் ஒரு அமைச்சர் இப்படி பொது வெளியில் போய் டான்ஸ் ஆடுவது அநாகரிகமானது என மனசாட்சி இல்லாத நெட்டிசன்கள் அதையும் விமர்சனம் செய்து வைரலாக்கிவிட்டனர். அதேபோல் விருதுநகரில் நடைபெற்ற அரசு விழாவில் பேனரில் தனது பெயர் 2வது இடத்திலும் அமைச்சர் கீர்த்தனாவின் பெயர் முதல் இடத்திலும் இடம்பெற்றிருந்ததற்கு அமைச்சர் ஜெகதீஸ்வரி மாவட்ட ஆட்சியரிடம் மேடையிலேயே கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருக்கும் தனக்கு முன்னுரிமை அளிக்காமல் கீர்த்தனாவுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பிய இந்த மோதல் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த விஷயம் கட்சி மேலிடத்திற்கு போகவும் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள உட்கட்சி பூசலா என கடிந்து கொண்டதோடு இனி இப்படி நடந்தால் 2 பேருமே அமைச்சர் பதவியில இருக்க முடியாது என கடிந்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகின. அதன் பிறகு அமைச்சர் ஜெகதீஸ்வரியுடன் அமைச்சர் கீர்த்தனா எடுத்துக்கொண்ட செல்ஃபி சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி என சமாதானமானார்கள். அமைச்சர் என்றால் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற பார்முலாவை பின்பற்றும் தாவேக அமைச்சர்கள் ஒவ்வொருவராக ஆய்வு மேற்கொண்டு ரீல்ஸ் வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் 2 நாட்களுக்கு முன்பு தனது தொகுதிக்குட்பட்ட திருத்தங்கல் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் கீர்த்தனா ஒரு மாணவியிடம் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்க அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் மாணவி தயங்கி நிற்பதும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்கள் பற்றி அவர் அடித்த கமெண்ட்டும் வீடியோவாக வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது. தமிழ் மீடியம் தான் படிக்கிறார். இதே மாதிரி தான் மனப்பாடம் பண்ண அதுக்கு மீனிங்கே தெரியாம தான் அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதுவோம். இந்த மாதிரி 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஈஸியாக புரிஞ்சுட்டு பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் பெஞ்சில் ஒரு 3 பெஞ்சில் நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த இதில் இருந்து இருக்காது. சரி மனப்பாடம் பண்ணி எழுதுனது தான். இப்போ இவங்கள்ட்டே நான் டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்களால சிம்பிளான இதுதான் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். மாணவர்களிடையே தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும் இப்படியான செயலை கண்டிப்பதாக கருத்து தெரிவித்தார் முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். அதே போல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் அமைச்சர் பேசிய ஆங்கிலத்திலேயே பிழைகள் இருப்பதாக நெட்டிசன்கள் சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்து வருகிறார்கள். வகையில் இன்று சிலர் அரசு பள்ளி மாணவியை கேலி செய்தார் என்று ஒரு பொய்யான கதையை பரப்புகிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நானே ஒரு அரசு பள்ளி மாணவி, நானே தமிழ் வழி கல்வியில் படித்தவள். இன்று என் ஆங்கிலத்தை வைத்து என்னை கேலி செய்கிறவர்கள் உண்மையில் என்னை மட்டுமல்ல, என்னை போன்ற அரசு பள்ளி மாணவர்களையும் தமிழ் வழியில் படிக்கும் லட்சக்கணக்கான குழந்தைகளையும் கேலி செய்கிறார்கள். இன்று என்னை கேலி செய்கிற அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களை ஆதரிப்பவர்கள் அவர்களின் சொந்த குழந்தைகள் எத்தனை பேர் அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படிக்கிறார்கள்? அரசு பள்ளியை நம்பாதவர்கள் அரசு பள்ளியில் படித்த ஒரு பெண்ணை கேலி செய்வது எளிது. ஆனால் அந்த அரசு பள்ளியில் படித்த பெண் இன்று இந்த இடத்தில் நிற்பதே என் பதில் என சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார் கீர்த்தனா. இந்த நிலையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து அனைத்து அமைச்சர்களுக்கும் தேவையில்லாத ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டாம் என தகவல் அனுப்பப்பட்டு உள்ளது என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருப்பதோடு கீர்த்தனாவின் விஷயத்தில் இனி ஆய்வு என்ற பெயரில் எந்த ஆணிகளையும் வேண்டாம் என மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கி வரும் அமைச்சர் கீர்த்தனாவை பற்றிய ரிப்போர்ட்
தொடர்ந்து மேலிடத்திற்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும், இடைத்தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவையில் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும் கட்சி தலைமை இடைத்தேர்தலுக்கு முன்னதாகவே கீர்த்தனாவை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது எனவும் பனையூர் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.